ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெல்லி காட்டை தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த டெல்லி காட்டை தான் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். எடுத்து நம்ம வெட்டிகிட்ருக்கோம் விறகு. நம்ம ஆரம்பித்த நாள் முதல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு, 15 நாள் பக்கமாக ஆச்சு. அப்பத்திலேருந்து ஒரு நாளும் கூட மிஸ் ஆகாமல் இந்த யானை கூட்டம் வந்து டெய்லி வருது இந்த காட்டுக்கு. என்ன காரணத்தால் இந்த காட்டுக்கு டெய்லி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது ஃபுல்லாக நைட்டு வந்து படுத்திருந்த இடம் தான். பாருங்கள், ஃபுல்லாக ரத்தி பாருங்கள், அங்கே இருக்குது. இது ஃபுல்லாமே யானை ரத்தி தான். என்ன காரணத்தால் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி காய்ங்க. இந்த மரத்துலேருந்து உள்ள டெல்லி சீமை கருவேல மரத்து காய் சாப்பிட்றதுக்காக தான் அவ்வளோ யானைகளும் கூட்டம் கூட்டமாக வந்து தங்கிக்குது. வாங்க, இதை பற்றி நம்ம பழங்குடி மக்கள் பேர் வந்து சுருளப்பன் அவர்கிட்ட கேட்போம். இந்த யானை எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்குது, என்னென்ன அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குதுன்னு. சுருளப்பா, இப்போ என்ன காரணத்தால் இந்த 10-15 நாளாக யானை வந்து இங்கேயே தான் இருக்குது, போகவே மாட்டேங்குது? இந்த காய்க்காக, இந்த டெல்லி காய், அந்த காய்க்காக தான் வந்து இங்கே சாப்பிட்டு ஆள் இல்லைன்னா இங்கே படுத்துக்கு போகாது. நாங்கள் ஒரு நாள் வந்து இந்த காட்டில் வந்து பார்த்துட்டு ஓடிட்டோம். முதல் நாள் நம்ம தான் வந்து பார்த்துட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முதல் நாள் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம எப்போ எந்த காடு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட் நாள் வந்து பூஜை போட்டு தான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம முதல் நாள் வந்தப்போ தான் யானை வந்து உள்ளே படுத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்து அன்றைக்கி வெட்டவே இல்லை, போயிட்டு இந்த காடு வெட்டணுன்னா பக்கத்தில் இன்னொரு காடு இருக்குது, அந்த காடு கான்ட்ராக்ட் எடுத்தால் மட்டும்தான் இதையும் வெட்ட முடியும். அந்த காரணத்தால் அந்த காட்டையும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து அதையும் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த காட்டு வெட்டி முடித்து அப்புறம் இந்த காட்டுக்கு ஜாயிண்ட் ஆகி வந்திருக்குறோம். அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஏரியா, ஃபுல்லாக யானை ஏரியா. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா, பாலமலை அடிவாரம், கோவனூர், பெரிய நாயக்கம்பாளையத்துலேருந்து உள்ள. இவங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த விறகு வெட்டுற தொழிலோட எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்போம். சொல்லப்பா, இப்போ இந்த விறகு வெட்டுற வேலை மட்டும் எவ்வளோ வயசுலேருந்து செஞ்சிட்ருக்குற? 30 வயசுலேருந்து இதே தொழில் தான். 30 வயசுலேருந்து விறகு வெட்டுற வேலை மட்டும்? ஆமாம். நாங்கள் வந்துங்க பாலமலைக்காரர் பஸ்ஸில் ஏறி வந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள். அவங்க வந்து இப்போ வந்து நிறையா நாலேஜ் வளர்ந்துருச்சு. இப்போ அவங்க பையன் பொண்ணு எல்லாம் காலேஜ் போய் படித்து நல்ல நல்ல வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பழைய ஆளுங்கிறதுனால விறகு வெட்டுற தொழில் செஞ்சுட்ருக்கிறேன். நானும் பாருங்கள் 8வது தான் படித்தேன். நானும் பாருங்கள் அவங்களோட சேர்ந்து விறகு தான் வெட்டிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கைங்க. அன்னாடு நம்ம வாரத்தில் 5 நாள் 6 நாள் வந்து இந்த விறகு வெட்டுறது தான் நம்ம தொழில். கிட்டத்தட்ட நானும் ஒரு 7 வருஷமாக இதில் தான் இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஒரு 7 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன். இதில் என்ன வருமானம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வருமானம் இல்லாமல் நம்ம எந்த தொழிலும் செய்ய மாட்டோம். வருமானம் இருக்குது, அதே போல் ரிஸ்க்கு ஜாஸ்தி. டெய்லிக்கு ரத்தம் வரும், டெய்லி காயம்படும், கத்தி அருவப்படும், முள் குத்தும், நிறையா கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம இந்த தொழிலில் செஞ்சிட்ருக்குறோம். 10 ரூபா சம்பாதிக்கணும், அதுக்கோசரம் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாழ்க்கை. டெய்லி வந்து இந்த முள்ளு கூட அழுகிறது தான் எங்கள் வாழ்க்கை. எங்களுக்கு உங்களை மாதிரி மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நாங்களும் கொஞ்சம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுப்பா. பாய்.